வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டிசம்பர் 8ஆம் தேதி கிளர்ச்சி படைகளால் வெளியேற்றப்பட்ட சிரிய ஜனாதிபதி பஷார் அசாத் நாட்டை விட்டு வெளியேறும் முன் இஸ்ரேலுடன் ரகசிய ராணுவ தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக துருக்கி செய்தித்தாள் ஹுரியட் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. இந்த தகவல் பின்னர் பிரிட்டனின் டெய்லி மெயில் உட்பட உலகளாவிய ஊடகங்களிலும் வெளியானது. சிரிய ராணுவத்தின் ஆயுத கிடங்குகள், ஏவுகணை களஞ்சியங்கள் மற்றும் ராணுவ ஹேங்கர்களின் இருப்பிடங்களை விவரிக்கும் ஆவணங்களை அசாத் ஒப்படைத்ததாக கூறுகிறது. இந்த உளவு தகவலுக்கு ஈடாக அசாத் தப்பிக்கும் வான்பாதையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேலிடமிருந்து உத்தரவாதம் பெற்றதாக ஹுரியட் அறிக்கை கூறுகிறது. அசாத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து சிரிய ராணுவ சொத்துக்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களின் துல்லிய தன்மையை பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு மிகவும் துல்லியமான தகவல்கள் கிடைத்ததாக தெரிகிறது. அந்த தகவல் அசாத்தால் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படி நடந்திருந்தால் அதை அசாத் ஏன் செய்திருக்க வேண்டும்? அசாத் இஸ்ரேலுக்கு எதிரி அல்லவா? எதிரிக்கு தமது இராணுவத்தின் ஆயுதங்களை ஏன் காட்டிக் கொடுக்க வேண்டும்? அதற்கு மிக எளிமையான காரணம் ஒன்று உள்ளது. அசாத்திற்கு இஸ்ரேல் எதிரிதான். ஆனால் அசாத்திடமிருந்து ஆட்சியை பறித்த இஸ்லாமிய சன்னி பிரிவு இயக்கம் HTS ஹயாத் டக்ரீர் அல் ஷாம் அதைவிட பெரிய எதிரி. HTS இயக்கத்தின் கைகளில் ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலுக்கு அதை காட்டி கொடுத்து விட்டு சென்றிருக்கலாம். எப்படியோ சிரிய பாதுகாப்பு படைகளின் ஆயுதங்களை இஸ்ரேலிய விமானப்படையின் குண்டுவீச்சு தாக்குதல்கள் முழுமையாக அழித்துவிட்டன. அசாத் சிரியாவை விட்டு தப்பியோடியது பற்றி பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி டிசம்பர் 8ஆம் தேதி காலை அசாத் தமாஸ்கஸிலிருந்து மாஸ்கோவுக்கு தப்பிச் சென்றார். டிசம்பர் 7ஆம் தேதி சிரிய தலைநகர் டமாஸ்கஸை HTS இயக்க தலைமையிலான படைகள் நெருங்க தொடங்கிய போது துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான், ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஆகியோர் தோஹாவில் சந்தித்து பேசினார்கள். அசாத் தப்பிப்பது ரஷ்யாவால் ஒருங்கிணைக்கப்பட்டது. சிரியாவில் ரஷ்யாவால் இயக்கப்படும் கமைமின் விமான தளத்திலிருந்து மாஸ்கோவுக்கு அவரை வெளியேற்ற ஏற்பாடு செய்தது. ஆசாத் ஆரம்பத்தில் ஈரானில் தஞ்சம் புகவே விரும்பினார். ஈரான் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது. அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஆசாத் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்களும் ஆசாத்திற்கு தஞ்சம் கொடுக்க தயாரில்லை. காரணம், அசாத் மீது சர்வதேச போர்க்குற்றம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன. அசாத்தின் இரு முயற்சிகளும் தோல்வியடைந்ததால் அவரது ஒரே தேர்வாக ரஷ்யா மட்டுமே இருந்தது. ரஷ்யா அவரை ஏற்றுக்கொண்டது. அதனால் ரஷ்யா இப்போது சிரியாவில் உள்ள தமது ராணுவ தளங்களை மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்ததால் உடனடி இழப்பு ஏற்பட்ட இரு தரப்புகளில் ஒன்று ரஷ்யா, மற்றைய தரப்பு ஈரான். ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தனது ஹிப்ரு மொழி சமூக வலைதளம் எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட பதிவில் சிரியாவின் மாற்றங்கள் குறித்து இஸ்ரேல் கடுமையாக தவறாக இருப்பதாக எழுதினார். அதில் தொடர்ந்து குறிப்பிட்ட அவர் சிரியாவின் மாற்றங்களுக்கு பின்னர் எழுச்சி ஏற்கனவே முடிந்துவிட்டது என்று இஸ்ரேலிய எதிரிகள் கற்பனை செய்கிறார்கள். அவர்கள் மிகவும் தவறாக நினைக்கிறார்கள். இளம் சிரியர்கள் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை விடுவிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். ஆனால் இஸ்ரேல் தாம் ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு வெளியேறுகிறதோ இல்லையோ, முதலில் ஈரான் தான் சிரியாவில் வைத்திருந்த தளங்களை இழந்து வெளியேறியுள்ளது. டிசம்பரில் சிரிய கிளர்ச்சி பிரிவுகளால் முன்னாள் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து ஈரான் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை இழந்தது. டமாஸ்கஸில் உள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கான தனது ஆர்வத்தை முதலில் காட்டியது. ஆனால் ஷியா பிரிவு ஈரானை சன்னி பிரிவு HTS இயக்கம் உடனடியாகவே நிராகரித்து விட்டது. அதை வெளிப்படையாக அறிவித்தும் விட்டது. சிரிய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளையும் இஸ்லாமிய குடியரசு குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் இப்போதும் ஈரான் டமாஸ்கஸில் புதிய தலைமையுடன் உறவுகளை தொடங்குவதற்கான வழியை கண்டுபிடிக்க துடிக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்களை கடத்துவதற்கும் பல ஆண்டுகளாக சிரியாவை தளமாக பயன்படுத்தியது ஈரான். டெஹ்ரான் தற்போது அதன் கதையை மாற்றியுள்ளது. சிரியாவின் எதிர்காலம் வெளிநாட்டு தலையீடு அல்லது திணிப்பு இல்லாமல் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று அது கூறுகிறது. இதுவரை காலமும் சிரியாவில் தலையிட்ட முக்கிய நாடுகளில் ஒன்றாக ஈரான் இருந்தது. இருப்பினும் இப்போது இஸ்ரேலை சிரியாவில் தலையிடும் நாடாக சித்தரிக்க ஈரான் தனது சொல்லாட்சியை மாற்றுகிறது. ஈரானிய அரச ஊடகங்கள் எல்லையில் உள்ள பகுதிகளுக்கு இஸ்ரேல் எவ்வாறு படைகளை அனுப்புகிறது என்பது குறித்து தினசரி கட்டுரைகளை வெளியிடுகின்றன. இஸ்ரேல் அங்கு புதிய பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக டெஹ்ரான் குற்றம் சாட்டி வருகிறது. சிரியா பற்றி ஈரான் கூறும் முக்கிய புள்ளிகள் என்ன? ஐநாவுக்கான ஈரானின் தூதர் அமீர் சயத் இரவானி சிரியா மீதான ஈரானின் புதிய கொள்கை இதுதான் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு சிரியாவின் ஒற்றுமை, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கான அதன் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்றார்.
அவர் மேலும் தெரிவித்த போது சிரியாவின் எதிர்காலம் சிரியர்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும். வெளிப்புற தலையீடு அல்லது திணிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்று இரவானி கூறினார். அவர் சிரியாவில் உள்ள ஷியா மதப்பிரிவினர் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய சிரிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் மற்றும் சிரியாவிற்கான புதிய அரசியல் அமைப்பு வரையப்பட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சிரியா என்ற நாடு சிதைந்து துண்டாடப்படலாம் என்று டெஹ்ரான் கவலை தெரிவித்தது. ஐநாவுக்கான ஈரானின் தூதர் அமீர் சையத் ஐரவானி மேலும் தெரிவித்த போது கடந்த கால மோதல்களில் இருந்து படிப்பினைகளை பெற வேண்டும். சிரியாவின் இறையாண்மை மற்றும் மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து அந்நாட்டின் நிறுவன ரீதியான பின்னடைவை சர்வதேச சமூகம் ஆதரிக்க வேண்டும் என்றார். ஈரானின் இந்த முரண்பாடு அவர்கள் இதுவரை சிரியாவில் செய்ததற்கு தலைகீழாக உள்ளது. ஏனெனில் கடந்த காலத்தில் சிரியாவில் ஈரானின் தலையீடுதான் நாட்டை வறுமையாக்கியது, அதன் அமைப்புகளை பலவீனப்படுத்தியது. சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை இஸ்ரேல் தொடர்ந்து மீறுவதை கண்டிப்பதாகவும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு தெரிவித்துள்ளது. சிரியாவின் தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி இஸ்ரேல் சிரியாவில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என்கின்றது ஈரான். வடக்கு சிரியாவை ஆக்கிரமித்துள்ள துருக்கியை ஈரான் கண்டிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் பெரும்பாலும் துருக்கிக்கு நெருக்கமான பங்காளியாக இருக்க முயல்கிறது. கூடுதலாக உடனடி உதவிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிரியா மீதான ஒருதலைப்பட்ச தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றும் டெஹ்ரான் கூறியது. ஈரானிய தரப்பு மேலும் கூறிய போது இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் தொடர்ச்சி நியாயமற்றது, ஏனெனில் அவை மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு விகிதாசாரத்தில் தீங்கு விளைவிக்கும், பொருளாதார நெருக்கடிகளை மோசமாக்குகின்றன மற்றும் சிறிய மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன என்றெல்லாம் பட்டியலிடுகிறது ஈரான். இதே ஈரான் தான் அசாத் அரசுக்காக சிரியாவுக்குள் சிரியர்களை ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்தது. இப்போது ஈரான் சிரியாவை பிராந்தியத்தில் ஒரு நாடாக பார்க்கிறது. ஆனால் இதுவரை ஈரான் சிரியாவை ஹெஸ்போலாவுக்கு ஆயுதங்களை கடத்துவதற்கும் ஈரானின் எதிர்ப்பின் அச்சுக்கு முட்டுக் கொடுப்பதற்கும் ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தியது. சிரியர்களுக்கு மோதலை உருவாக்கிய பின்னர் ஈரான் இப்போது சிரிய மக்கள் அமைதி, கண்ணியம் மற்றும் வெளிப்புற தலையீடுகளில் இருந்து தங்கள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான வாய்ப்புக்கு தகுதியானவர்கள் என்று கூறுகிறது. IS இயக்கத்தை எதிர்த்து போராட சிரியாவுக்கு உதவியதற்காக ஈரான் தன்னைத்தானே வாழ்த்துகிறது. இதையெல்லாம் சொன்னால் டமாஸ்கஸ் டெஹ்ரானின் நண்பராக தொடரும் என்று ஈரான் நம்புகிறது. ஆனால் புதிய சிரிய ஆட்சியாளர்கள் அவ்வாறே உணர்வதாக தெரியவில்லை. அவர்கள் ஈரானை வெளியே விட்டு கதவை சாத்தி விட்டார்கள்.